ஓம் நமோ நாராயணாய. நாச்சியார் திருமொழி, இரண்டாம் திருமொழி, நாமம் 1000. அதாவது பெருமாளுக்கு 1000 நாமங்கள் இருக்கு இல்லைங்களா? எப்போவுமே சகஸ்ர நாமம்னு சொல்லுவோம். அதனால் 1000 நாமங்கள் இருக்கக்கூடிய பெருமாளே அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்தில் நாச்சியார் திருமொழியில் ஆண்டாளமாக மிக அழகாக ஆரம்பிக்கிறாங்க. இந்த பாசுரங்கள் எதுக்காக பாடப்படுது அப்படின்னா, பொதுவாக கோபியர்கள் எல்லாம் ஆயர்பாடியில் கண்ணனை நினச்சி ரொம்ப ஏங்குவாங்களாம். அதனால் காமதேவனை எல்லோரும் வணங்கி கண்ணன் எங்கள்கிட்ட வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டுவாங்களாம். அப்படி வேண்டுறப்போ கண்ணன் ஐயோ நம்மளுக்காக இவங்களாம் ரொம்ப வேண்டுறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்களோட வேண்டுதலுக்கு இறங்கி அவங்கள பார்க்கறதுக்காக வருவாராம். அப்படி அவங்க வரப்போ இவங்களாம் பெருமாள் அந்த கிருஷ்ணர் வரும்பொழுது அப்படி கண்டும் காணாத மாதிரி மண்ணில் வீடுகள் செய்வாங்களாம், சின்ன வீடுகள் செய்வாங்களாம். அப்படி வீடுகள் செய்கிறப்போ நம்ம இவங்களை தேடி தானே வந்திருக்கோம், இவங்க நம்மளை கண்டுக்காமையே என்ன பண்ணுறாங்க, அந்த வீடுகள் செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் என்ன பண்ணுவாராம், அதெல்லாம் தட்டுவாராம், தட்டி விடுவாராம். அப்படி தட்டுறப்போ நாங்களாம் வீடு செஞ்சுட்ருக்கோம்ல, எங்களோட வீடுகளெல்லாம் தட்டாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண்கள் சொல்கிற மாதிரி இங்கே ஆண்டாள் இந்த பாசுரத்தை அமைச்சிருக்காங்க. இங்கே ஆண்டாள் தன்னையும் அங்கே இருக்கக்கூடிய கோபியர்களாக நினச்சி, அதாவது கிருஷ்ணனை நாம் கூட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அழகாக இந்த பாசுரங்களை பாடியிருக்காங்க. பாசுரம் 514 523 பாசுரம் வரைக்கும் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசுரம் 514. நாமம் 1000 ஏத்த நின்ற நாராயணா நரனே உன்னை மாமி தன் மகன் ஆகப்பெற்றால் எமக்கு வாதை தவிருமே காமன் போதரு காலம் என்று பங்குனினால் கடை பாரித்தோம் தீமை செய்யும் சிறிதரா எங்கள் சிற்றில் சிதையேலே. பாசுரம் 515. இன்று முற்றும் முதுகு நோவ இருந்து இளைத்த இச்சிற்றிலை நன்றும் கண்ணுற நோக்கி நாம் கொல்லும் ஆர்வம் தன்னை தணிக்கிடாய் அன்று பாலகனாகி ஆளிலை மேல் துயின்ற எம் ஆதியாய் என்றும் உந்தனுக்கு எங்கள் மேல் இரக்கம் இயலாதது எம் பாவமே. பாசுரம் 516. குண்டு நீர் உரை கோளரி மத யானை கோல் விடுத்தாய் உன்னை கண்டு மால் உருவோங்களை கடை கண்களால் இட்டு வாதியேல் வண்டல் நுண்மலர் தெல்லி யாம் வளைக்கைகளால் சிரமப்பட்டோம் தென்திரைக்கடல் பள்ளியாய் எங்கள் சிற்றில் சிதையேலே. பாசுரம் 517. பெய்யு மா முகில் போல் வண்ணா உந்தன் பேச்சும் செய்கையும் எங்களை மையல் ஏற்றி மயக்க உன்முகம் மாய மந்திரம்தான் கொலோ நொய்யர் பிள்ளைகள் என்பதற்கு உன்னை நோவ நாங்கள் உரைக்கிலோம் செய்ய தாமரை கண்ணினாய் எங்கள் சிற்றில் சிதையேலே. பாசுரம் 518. வெள்ளை நுண் மணல் கொண்டு சிற்றில் விசித்திர பட வீதி வாய் தெல்லி நாங்கள் இளைத்த கோலம் அளித்தியாகிலும் உந்தன் மேல் உள்ளம் ஓடி உருகலல்லால் உரோடம் ஒன்றும் இலோம் கண்டாய் கள்ள மாதவா கேசவா உன் முகத்தன கண்கள் அல்லவே. பாசுரம் 519. முற்று இலாத பிள்ளைகளோம் முளை பூந்திலா தோமை நாள்தொறும் சிற்றில் மேலிட்டு கொண்டு நீ சிறிது உண்டு தின் என நாம் அது கற்றிலோம் கடலை அடைத்து அரக்கர் குலங்களை முற்றவும் செற்று இலங்கையை பூசல் ஆக்கிய சேவகா எம்மை வாதியேல். பாசுரம் 520. பேதம் நன்கு அறிவார்களோடு இவை பேசினால் பெரிது இன்சுவை யாதும் ஒன்று அறியாத பிள்ளைகளோமை நீ நலிந்து என் பயன் ஓத மா கடல்வண்ணா உன் மணவாட்டி மாரோடு சூழரும் சேது பந்தம் திருத்தினாய் எங்கள் சிற்றில் சிதையேலே. பாசுரம் 521. வட்ட வாய்ச்சிறு தூதையோடு சிறு சுலகும் மணலும் கொண்டு
இட்டமா விளையாடு ஓங்களை சிற்றில் ஈடலித்து என் பயன் தொட்டு உதைத்து நலியேல் கண்டாய் சுடற்சக்கரம் கையிலேந்தினாய் கட்டியும் கைத்தால் இன்னாமை அரிதியே கடல் வண்ணனே. பாசுரம் 522. முற்றத்து ஊடு புகுந்து நின் முகம் காட்டி புன் உருவல் செய்து சிற்றிலோடு எங்கள் சிந்தையும் சிதையக் கடவையோ கோவிந்தா. முற்ற மண்ணிடம் தாவி விண் உற நீண்டு அளந்து கொண்டாய் எம்மை பற்றி மெய்ப்பிணக்கு இட்டக்கால் இந்த பக்கம் நின்றவர் என் சொல்லார். பாசுரம் 523. சீதை வாயமுதம் உண்டாய் எங்கள் சிற்றில் நீ சிதையேல் என்று வீதிவாய் விளையாடும் ஆயர் சிறுமியர் மழலை சொல்லை வேதவாய்த் தொழிலாளர்கள் வாழ் வில்லிபுத்தூர் மண் விட்டுச் சித்தன் தன் கோதைவாய் தமிழ் வல்லவர் குறைவின்றி வைகுந்தம் சேர்வரே. இந்த 10 பாசுரத்துக்கு மிகுந்த சிறப்பு இருக்குதுங்க. இந்த 10வது பாட்டில் நம்மளுடைய நாச்சியார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆண்டாளம்மா வந்து பழசுருதி சொல்லுவாங்க இல்லைங்களா, பலன் சொல்கிறாங்க. அப்படி பலன் சொல்லும்போது வைகுந்தம் சேர்வரே அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 10 பாடல்களை யார் ஒருத்தவங்க பாடுறாங்களோ அவங்க வந்து வைகுந்தத்துக்கு கட்டாயம் போவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதனுடைய பொருளை பார்ப்போம். சீதை பிராட்டினுடைய வாயமுதத்தை பருகினவரே, நாங்கள் இழைக்கக்கூடிய இந்த சிற்றிலை நீங்கள் அழிக்காது இருக்க வேண்டும். அதாவது சின்ன சின்ன வீடுகள், மணல் வீடுகள் கட்டுறாங்க இல்லையா, அதை வந்து நீங்கள் அழிக்காதீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடையர் பெண்கள் இருக்காங்களே அவங்க வந்து சொல்கிறாங்களாம். இப்படி அந்த மாதிரி சொல்லக்கூடிய இதை வந்து வேதத்தை உச்சரிக்கின்றவர்களும் வைதீக தொழில்களை செய்பவர்களும் சான்றோர்களும் வாழும் இடமான ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு தலைவராக இருக்கக்கூடிய பெரியாழ்வாரனுடைய திருமகளான ஆண்டாள் அவங்க வாக்கிலிருந்து வந்த இந்த தமிழ் பாசுரங்களை யாரெல்லாம் ஓதுறாங்களோ குறைவில்லாமல் அவங்க வந்து எங்கே போவாங்களாம், பரமபதம் வந்து கட்டாயம் சேரவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யாரெல்லாம் பெருமாளை வணங்குறவங்களோ கடைசி காலத்தில் நம்ம வைகுந்தம் போகணும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த 10 பாசுரங்களை பாடினா கட்டாயம் வந்து வைகுந்தம் போவாங்க. நம்மளுடைய கண்ணினுள் சிறுத்தாமினால் இருக்கு இல்லைங்களா, மதுரகவியாழ்வார், அவதுலேயும் வந்து வைகுந்தம் காண்மினேன்னு வரும். சில பாசுரங்களில் மட்டும்தான் இந்த வைகுந்தம் காண்மினே அப்படிங்கிறது வந்து பலனாக சொல்கிறாங்க. நமக்கு என்ன செல்வம், பொருள், புகழ் என்ன வாழ்க்கையில் நமக்கு இருந்தாலும் எல்லாமே அழியக்கூடியது. கடைசியாக நம்ம எங்கே போய் சேரணும் அப்படின்னா கட்டாயம் வைகுந்தத்துக்கு பெருமாள் கிட்ட போகணும் அப்படிங்கிறது தான் பலரோட ஆசையாக இருக்கும். அப்படியே ஆசை இருக்கக்கூடியவங்க இந்த பாசுரங்களை கட்டாயம் கேளுங்க. நம்ம கடைசி காலத்தில் பெருமாள் கிட்ட போய் வைகுந்தத்தில் அவரோட அந்த நித்திய சீரிகளோட கலக்கிறதுக்கு இந்த பாசுரங்களுக்கு மிக நமக்கு உதவியாக இருக்கும். ஓம் நமோ நாராயணாய. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.